ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்படின்ட்டு தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரின்சஸ் கட்டிங் போட்டு பேக் ஓப்பன் வச்சு ஃப்ரண்ட்டில் ஈஸியான மெத்தடில் சூப்பராக ஒரு மாடல் ஒன்று போட்டு காட்ட போகிறேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். இதில் கட்டிங் போட்டு ஃபுல் ஸ்டிச்சிங் வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதான் இதில் ஸ்பெஷல். இது கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே கூட அந்த பதிவு நேரம் ஆகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நிறைய நுணுக்கங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரு பிரின்சஸ் கட்டிங்கில் எந்த மாதிரி வித்தியாசமாக தைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அனுபவம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும். இப்போ எனக்கு இந்த பிரின்சஸ் கட்டிங் பற்றி எதுவுமே தெரியாது, நான் இன்னும் பழகவே இல்லை அப்படின்னு சொல்லி யாராவது இருக்கிறீங்களா? அப்படி இருந்தீங்கன்னா வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த ப்ளவுஸில் ஒரு பிரின்சஸ் கட்டிங் போட போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் மெட்டீரியல், அதாவது டார்க் இங்க் ப்ளூவில் இருக்குது. லைனிங் பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூவில் நான் எடுத்துருக்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் மைல்டாக அந்த லைட் ப்ளூவில் டிசைன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த கலரில் நம்ம லைனிங் கொடுத்தோம்னா நம்ம ப்ளவுஸ் தச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்கும். அதாவது 2 சைடு திருப்பி பார்க்கும்போது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இதிலே மைல்டாக பைப்பிங் கொடுக்கலாம், வேறு டிசைன் கொடுக்கறனால இந்த துணி யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் விலை கூடின லைனிங் எடுத்துக்கோங்க. இல்லைனா அந்த ஃபுல் வயல் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, இப்போ நான் அதுதான் நான் எடுத்துருக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது நல்லா சாஃப்டான மெட்டீரியல். இது மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனால் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பிரின்சஸ் கட்டிங்க்கு மட்டும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி நார்மல் ப்ளவுஸ்க்குலாம் அந்த மாதிரி தேவையில்லை, நம்ம லைனிங்கை போட்டுக்கலாம். இது கொஞ்சம் டிசைனும் பண்ணுறதுக்காக இந்த மெட்டீரியல் நான் வாங்கியிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு டைம் தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஃபீலிங் நல்லாயிருக்கும், கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த பிரின்சஸ் கட்டிங்கில் நம்ம நார்மலாக ப்ளவுஸ்க்கு ஒரு 2 இன்ச்சு விடுவோம் இல்லையா, அது மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த 2 இன்ச்சு எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, புதுசாக தச்சு பழகக்கூடியவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கிட்டிங்கன்னா ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அந்த மெட்டீரியல் தேவைப்படும். ஆல்ரெடி உங்களுக்கு டெய்லரிங் தெரியும், எனக்கு ஓரளவுக்கு நல்லாவே புரியும் அப்படின்னு சொல்கிறவங்க கொஞ்சம் 1 இன்ச்சு விட்டாலே போதும். அப்புறம் நீங்கள் தைக்கும்போது அதை நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கிடுவீங்க. ஏன்னா ஃப்ரண்ட்டு தச்சு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் லெவல் பண்ணும்போது கொஞ்சம் கழிவு போயிடும். அதனால் 2 இன்ச்சு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நேரம் சிரமம் இல்லாமல் இருக்கும் புதுசாக படிக்கிறவங்களுக்கு. இப்போ ப்ளவுஸோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சு ரெடி அளவு, சரியா? 14 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் தையல் நீங்கள் எவ்வளோ பிடிப்பீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும், அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு தான் மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நல்லா கேட்டுக்கோங்க, ஃப்ரண்ட்டு பீஸ் தான் மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா போட் நெக்குன்னு சொன்னோம்னாலே கரெக்டாக 4.5 இன்ச்சு தான் ஸ்டார்டிங்கு, அதான் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி கழுத்தோட இறக்கம் ரெடி அளவுலேருந்து 3.5 இன்ச்சு. இது அப்படியே நம்ம பாக்ஸ் போட்டுடலாம். இந்த போட் நெக் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா சில பேருக்கு நல்லா விரிவாக பிடிக்கும், சில பேர் கொஞ்சம் ஒடுக்கமாக ரவுண்டாகவும் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் ரவுண்டாக போடுறது நான் நார்மலாக போயிடும், கொஞ்சம் விரிவாக போட்டால் அந்த போட் மாதிரி உண்டான ஷேப் கிடைக்கும். அது தவிர்த்து கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம், கொஞ்சம் ஷேப்பில் இன்னும் கொஞ்சம் அகட்டி கூட பண்ணிக்கலாம். அதுவும் உங்களுக்கு எது விருப்பமோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷோல்டருக்கு ஒரு 2 இன்ச்சே போதுமானது. 2 ப்ளஸ் தையலுக்கும் சேர்த்து நான் 2.5 இன்ச்சு விடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாடி மெஷர்மெண்ட் பார்க்கணும், அதுக்கப்புறம் ஆம்கோல் அளவு பார்க்கணும். இப்போது 13லேருந்து நம்ம அளவு கொண்டு போகணும். இப்போ கரெக்டாக ரெடி அளவுலேருந்து 13 கொண்டு போங்க. ஏன்னா சில பேர் மேலேருந்து கொண்டு போயிடுறீங்க. அந்த ரெடி அளவுலேருந்து 13 ஒரு மார்க் வச்சுக்கோங்க. இப்போ பாடி மெஷர்மெண்ட்டுக்கு கனெக்ட் பண்ணணும். இப்போ நம்ம எந்த மெஷர்மெண்ட் எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 35. அப்போ 35 பாதியாக பிரிச்சுக்கோங்க. பாதியாக பிரிச்சிங்கன்னா 17.5. அந்த 17.5ல் 2 கூட்டிக்கோங்க, 18, 19, சரியா? அந்த 19 2ஆக மடித்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், 9.25 வருது. அப்போ இந்த 9.25 இங்கே மார்க் பண்ணிடுங்க. 9.25 அங்கே மார்க் பண்ணியிருக்கிறேன். இதிலிருந்து நம்ம ஆம்கோல் அளவு நம்ம எடுக்கணும். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு கரெக்டாக 8 இன்ச்சு. நல்லா கேட்டுக்கோங்க, நம்ம நார்மலான ப்ளவுஸ்க்கு எவ்வளோ ஆம்கோல் வைக்கிறோமோ அதை விட இதில் ஒரு 1/2 இன்ச்சு குறைச்சிக்கோங்க.
அதாவது ஆம்கோல் அளவு வந்து அதிகப்படுத்திக்கணும். அப்போ இந்த லென்த்தை குறைச்சோம்னா அந்த ஆம்கோல் அளவு கூடிடும். இதில் பார்த்தீங்கன்னா தையலுக்கும் சேர்த்து நான் 8 இன்ச்சு வச்சுருக்கேன். தையலுக்கும் சேர்த்து நான் 8 இன்ச்சு வச்சுருக்கிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. தையலுக்கும் சேர்த்து 8 இன்ச்சு வச்சுருக்கேன். இது ரெடி அளவு ப்ளஸ் இது தையலுக்கு. இப்போது இது ஃப்ரண்ட் பீஸுங்கிறதுனால சைடில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம விடுறோம். அதாவது நார்மலாக இப்போ 1.5 இன்ச்சு விட்டுருக்கோம்னா இது வந்து 2 இன்ச்சு விடுறோம். அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த பிரின்சஸ் கட்டிங் எடுக்கிறோம் இல்லையா, அப்போ இது வந்து உள்ளடக்கி வரும். அதனால் இதில் ஃபஸ்ட்டே வந்து கொஞ்சம் 1/2 இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா எடுக்கிறேன். இன்னொரு விஷயம் கேட்கணும். இது நார்மலாக உள்ளவங்களுக்கு இந்த பிரின்சஸ் கட்டிங் போட்டு நம்ம எடுத்துகிறோம், அது சூட் ஆகிடும். ஆனால் கொஞ்சம் கிராஸோட அளவு அதிகபட்சமாக இருக்கிறவங்க, கொஞ்சம் சத்தம் இருக்கிறாங்கன்னா இந்த பீஸை வந்து பேட்டர்ன் போட்டு ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்கணும். பேட்டர்ன் போட்டு 2 பாகமாக எடுத்துட்டு அந்த பிரின்சஸ் கட்டிங் போடுறோம் இல்லையா, அந்த கட்டிங்லேருந்து தையலுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் விட்டுக்கிட்டோம்னா நமக்கு அந்த கிராஸ் அதிகமாக இருந்தால் கூட அந்த அளவு ஃப்ளாட் ஆகாமல் கரெக்டாக இருக்கும். இது நம்ம வழக்கம் போல் நீங்கள் வைக்கிற மாதிரி அந்த 1.25 இன்ச்சு வச்சுருங்க. ஆனால் இது வந்து ஃப்ரண்ட்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஃப்ரண்ட்டு. பேக் எடுத்ததுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட்டில் நம்ம சைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃப்ரண்ட் பீஸு நம்ம ரெடி பண்ணிட்டோம். அப்படி நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம். இந்த தையலுக்காக எக்ஸ்ட்ரா எதுக்கு விட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரின்சஸ் கட்டிங் இப்போ நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நான் 3.5 இன்ச்சு வைக்கிறேன். அதாவது ரெடி அளவு 3.5 வைக்கணும். தையலுக்கும் சேர்த்துனால நான் 4 இன்ச்சு வரைக்கும் நான் வைக்கிறேன். சரியா? இந்த 4 இன்ச்சில் ஒரு மார்க் வைக்கிறேன். ஆனால் உயரம் பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு. அதாவது ரெடி அளவுலேருந்து 9 இன்ச்சு. இப்போ இதைத்தான் நம்ம அந்த பிரின்சஸ் கட்டிங்க்கு இதை மார்க் எடுக்கிறோம். இந்த மார்க் போடும்போது கவனிச்சுக்கோங்க, இந்த ஷேப்புக்கு கொண்டு வந்து இணைச்சி விட்றோமா, அதே மாதிரி கீழே ஸ்ட்ரெயிட்டாக இந்த மார்க்கு அப்படியே கொண்டு வந்துடும். சரியா? சில பேர் இதையே அப்படியே கட் பண்ணி அப்படியே தச்சிடுறீங்க. அந்த ஷேப்பெல்லாம் கொண்டு வரணும். இது வந்து சும்மா அந்த பாயிண்ட் கணக்கு கொண்டு வர்றதுக்காக தான் எடுத்துகிட்டு வர்றது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்கோல் இருக்கு இல்லையா, இங்கேருந்து இந்த ஷேப் கொண்டுட்டு வாங்க. இந்த பாயிண்ட்டுக்கிட்ட வந்துட்டு அப்படியே வளைவாக கொண்டு வாங்க. அதனால தான் நான் உங்களுக்கு இதுலேருந்து வளைவு கொண்டு வாங்கன்னு சொன்னால் அது யாரும் சரியாக கவனிக்காமல் அந்த பாயிண்ட்டுக்கிட்டே கொண்டு வரீங்க. அப்படி என்ன ஆகுனா அந்த இடம் ஒரு மாதிரி ஊசியாக நிற்குது. அதனால் அந்த இடத்த வளைவாக கொண்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஷேப் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே நம்ம 1.25 இன்ச்சு டாட் பிடிப்போம் இல்லையா, அந்த 1.25 இன்ச்சுக்கு இங்கே ஃபஸ்ட்டு மார்க் வச்சுக்கோங்க. மார்க் வச்சுட்டு கரெக்டாக 1 இன்ச்சு மேலே லெவல் பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஷேப்பை இதோட கொண்டு வந்து அப்படியே இணைச்சிக்கோங்க. கீழே 2 கொண்டு வருங்க அப்படியே. அவ்வளோதான். இந்த ஷேப் வந்து வந்துச்சுன்னா தான் நீங்கள் ப்ளவுஸ் போடும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். திரும்ப அழுத்தி வரைஞ்சி காமிக்கிறேன். இந்த ஷேப் வர்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். ரெண்டாவது நான் சொன்னேன் இல்லையா, கப் ஷேப் கொஞ்சம் சத்தாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த இப்போ பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறோம் இல்லையா, அந்த அளவு விட அவங்களோட செஸ்டோட அளவு அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த பீஸை கட் பண்ணுறோம் இல்லையா, இதை வந்து ஒரு பேப்பரில் கட் பண்ணிக்கணும். இந்த ஃப்ரண்ட்டை மட்டும் ஒரு பேப்பரில் கட் பண்ணிக்கிட்டு இந்த கட்டிங் போட்டதுக்கப்புறம் இந்த பீஸுக்கு ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் உள்ள பாகத்துக்கும் 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டுக்கோங்க. அப்போ அது ரெண்டையும் நீங்கள் ஒன்றா இணைக்கும் போது அந்த ஃப்ரண்ட்டில் வந்து அழுத்தம் இல்லாமல் லூஸ் கிடைக்கும். அந்த கப் ஷேப்புக்கு தேவையான லூஸ் கிடைக்கும். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த நார்மலாக உள்ளவங்களுக்கு அது எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இதுவே கரெக்டாக சூட் ஆகும். ஏன்னா நார்மலாக உள்ளவங்களுக்கு அந்த மாதிரி எடுத்தோம்னா ஒரு மாதிரி ரொம்ப லூஸாக இருக்கும், ஒரு மாதிரி டவுன் ஆன மாதிரி காமிக்கும். அதை பார்த்துக்கோங்க.
இப்போ நான் கட்டிக்கு போடுறேன். அதே மாதிரி இங்கே தையலுக்கு கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் எடுப்போம் இல்லையா, அது மாதிரி கொஞ்சம் மைல்டாக அந்த லூஸ் வராமல் இருக்கிறதுக்காக. இந்த ஷேப் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஏன்னா அந்த புதுசாக தச்சு பழகுறவங்க இந்த ஷேப் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வச்சே பேக் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஃப்ரண்ட்டு நம்ம எடுத்துட்டோம். அதே மாதிரி இப்போ பேக் நம்ம எடுக்கிறோம். இந்த சைடு நம்ம ஸ்லீவ் எடுத்துட்டோம். ஸ்லீவுக்கு தனியாக துணி இருக்குது. இப்போ இந்த பேக் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இது பேக் ஓப்பனுங்கிறதுனால பேக்கில் தையல் போடுவோம் இல்லையா, தையல் போடுவோம்னா அந்த ஊக் பட்டி ஐப் கட்டுற பட்டி தைக்கிறோம் இல்லையா, அதுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் துணி விட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பிடிப்பீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். இப்போ ஷோல்டர் எவ்வளோ பிடிப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும், ஸ்லீவ் எவ்வளோ அட்டாச் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு தெரியும், பெல்ட் பீஸ் எவ்வளோ அட்டாச் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு எவ்வளோ துணி விடுறீங்களோ அது மாதிரி இந்த ஊக் பட்டி ஐப்பட்டி தைக்கிறதுக்கு எவ்வளோ மெட்டீரியல் விடுவீங்களோ அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இல்லைன்னா அந்த பேக்கில் லூஸ் விழுந்துடும். அதை கனெக்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்படியே ட்ராயிங் பண்ணலாம். இப்போ இந்த பேக் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டோட 1/2 இன்ச்சு குறைச்சி எடுத்துக்கலாம். அதாவது 1/2 இன்ச் நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, அதை கனெக்ட் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஃப்ரண்ட் எப்படின்னாலும் உள்ளடக்கி வந்துடும். ஃப்ரண்ட் எப்படினாலும் உள்ளடக்கி வந்துடும். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டே பேக்கில் ஒரு அந்த 1/2 இன்ச், இதில் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கீங்களே அதை குறைச்சிக்கோங்க. கழுத்து அதே மாதிரி இதில் உள்ளதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. பேக்கில் எடுத்தது அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நம்ம வெட்டி எடுத்துடலாம். இது எங்கே மடிக்கணுங்கிறதுக்காக உள்ளே போட்டிருக்க அளவே எடுத்துக்கோங்க. இப்போ பேக்கு ஃப்ரண்ட் எடுத்துட்டோம். இந்த ஃப்ரண்ட்டை 2 பாகமாக கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஷேப்புக்கிட்ட நீங்கள் எவ்வளோ அழகாக எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு அந்த ப்ளவுஸோட அமைப்பு கரெக்டாக வரும். இந்த இடத்துல நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வெட்டிக்கலாம். இங்கே கொஞ்சம் லைட்டாக மைல்டாக எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நீங்கள் அட்டாச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது அழகாக அப்படி லூஸ், எவ்வளோ லூஸ் வேணுமோ அது கிடைக்கும். அதாவது இந்த மெட்டீரியலுக்கு, அதாவது இந்த மெஷர்மெண்ட்டுக்கு இவ்வளோ போதும். சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் செஸ்டோட அளவு அதிகமாக இருக்கிற பட்சத்துக்கு இந்த பீஸை 1/4 இன்ச்சு தையலுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அது மாதிரி இந்த பீஸுக்கும் 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்றா இணைக்கும் போது கரெக்டாக வந்து நிற்கும். இப்போ இந்த ஃப்ரண்ட் எடுத்துட்டோம், பேக்கும் எடுத்துட்டோம். அடுத்து நம்ம ஸ்லீவ் எடுக்கணும். ஸ்லீவ் பார்த்திங்கன்னா நல்லா லாங் ஸ்லீவ் தான். தையலுக்கு ஃபஸ்ட்டு நான் விட்டுருக்கேன். ஸ்லீவ் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 10.5 இன்ச்சு வைக்கலாம். 10.5 இன்ச்சு எல்லாருக்கும் சூட் ஆகும் நல்லா. ப்ளஸ் தையலுக்கு இந்த ஸ்லீவை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இது மாதிரியே பண்ணுங்கள். அதான் எல்லாம் தச்சு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் மாட்டி நம்ம அதை சைஸ் பண்ணோம்னா உங்களுக்கு அந்த ஸ்லீவ்லாம் நல்லா நீட்டாக வரும். ரைட்டா? இப்போ ஸ்லீவும் நம்ம எடுத்தாச்சு. மீதி இவ்வளோ பீஸ் இருக்குது. இதை வச்சு நம்ம அந்த பட்டி தைக்கிறது மற்ற எது டிசைன் பண்ணோம்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரிஜினல் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, ப்ளவுஸ் மெட்டீரியல், அதை கட்டிங் போட போகிறோம். ஃபோல்டிங் உங்கள் பக்கம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி டிசைன் இருந்துச்சுன்னா டிசைன் வந்து ஒரே பக்கம் போகிற மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேக் பீஸ் நான் வச்சுருக்கிறேன். பேக் பீஸ் வச்சுருக்கிறேன். ஏன்னா துணி வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்ல முடியாது. கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நம்மளுக்கு அந்த மெட்டீரியல் பத்துதாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமாட்டி வெட்டுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவ் வேறு எடுக்கணும். சப்போஸ் பத்தலைன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா டிசைன் ஒரே பக்கம் போகிறதுனால நம்மளுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி யோசித்தோம்னா தான் கரெக்டாக இருக்கும். ஸ்லீவ் பீஸ் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்லீவ் அந்த இடத்துல வச்சுருவோம். ஸ்லீவ் பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டில் நான் வச்சுருக்கிறேன். ஏன்னா இந்த மெட்டீரியல் கொஞ்சம் அகலம் ஜாஸ்தி, அதனால் நம்மளுக்கு தாராளமாக இருக்கும். சைடு பீஸ் நான் இங்கே வச்சுருக்கிறேன். இப்போ இந்த ஃப்ரண்ட் பீஸ் வைக்கிறதுக்கு சென்டரில் நமக்கு ஓப்பன் இருக்கக்கூடாது. அப்போ நம்ம எந்த இடத்துல வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது பேக்கில் ஓப்பன் தான், பேக் பீஸ் ஓப்பனாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நம்மளுக்கு தைச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணோம்னா நல்லா நீட்டாக இருக்கும். அதுக்காக தான் அந்த ஓப்பன் பண்ணாமல் நம்ம எடுக்கிறது. இப்போ நம்மளுக்கு ஃப்ரண்ட்டை இந்த லாஸ்ட்டில் வைக்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி யோசித்து நம்ம அந்த ஓப்பன் மாறிடாத அளவுக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு அப்புறமாட்டி போடுங்க. இந்த லாஸ்ட்டில் வந்து ஃபோல்டிங் ஆகிருக்கு. அப்போ இங்கே நான் அந்த ஃப்ரண்ட்டை வைக்கிறேன். அப்போ ஸ்லீவை நம்ம எங்கே மாற்றி வைக்கலாமான்னு பாருங்கள். நம்ம யோசித்தா நம்மளுக்கு தெரியும் எந்த இடத்துல மாற்றி வச்சா சூட் ஆகுங்கிறது தெரியும். அப்போ இதை கீழே இறக்கி வைக்கிறோம். அப்போ இந்த இடத்துல தாராளமாக வச்சிடலாம். ரைட்டா? இந்த இடத்துல இருக்கிறேன். இந்த பீஸ் நம்மளுக்கு ஏதாவது யூஸ் ஆகும். இப்போ ஸ்லீவ் வச்சுட்டேன், பேக்கு வச்சுட்டேன், ஃப்ரண்ட்டும் வச்சுட்டேன். அப்போ என்னாச்சு, நமக்கு பேக்லேயும் ஓப்பன் க்ளோஸாக இருக்குது, ஃப்ரண்ட்லேயும் ஓப்பன் க்ளோஸாக இருக்குது. ஸ்லீவ் சென்டரில் எடுத்துட்டோம். சென்டரில் எடுக்கும்போது எந்த பக்கம் டிசைன் இருக்கோ அதை நம்ம கனெக்ட் பண்ணி வைக்க போகிறோம். இப்போ நம்ம அப்படியே கட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் மெட்டீரியல் அதிகமாக இருக்கிறதுனால ஈஸியாக போட்டுட்டோம். சப்போஸ் அளவு குறைவாக கொடுத்துட்டாங்கன்னா இந்த மாதிரி மாற்றி யோசிக்கணும். ஏதாவது மாற்றி வைக்கும்போது நமக்கு கரெக்டாக இருக்கா, ஜாயிண்ட் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டிங்கன்னா தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். இந்த ஜாயிண்ட் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டே வெட்டிக்கோங்க. அப்புறம் தைச்சதுக்கப்புறம் நம்ம சுற்றி சைஸ் பண்ணிக்கலாம். பேக் பீஸு ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் தான் இருக்குது. இந்த பக்கம் ஃப்ரண்ட் எடுத்துட்டோம். சென்டரில் ஸ்லீவ் நான் எடுக்கிறேன். அவ்வளோதான். இருக்கிற மீதி மெட்டீரியல் இந்த ஊக் பட்டி, ஐ கட்டுற பட்டி இதில் தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லீவு, ஃப்ரண்ட்டில் ஒரு பாகம், பேக்கு எடுத்து முடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டிசைன் பண்ண முடியும். இந்த கழுத்து இருக்கு இல்லையா, இந்த கழுத்தில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரை வெளியில் கொண்டு வரலாம் லைட்டாக.
ஏன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா இதில் ஃபுல்லாக இந்த டிசைன் வந்து ப்ளூ கலரில் மைல்டாக இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் ஒரு 1.5 இன்ச்சு வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு வரலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1.5 இன்ச்சு இருக்கு இல்லையா, உங்களுக்கு பிடிக்குதான்னு பாருங்கள். நான் அப்படியே போடுறேன். இந்த ஷேப்புக்கு நம்ம ப்ளூ கலர் கொண்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி 2 பக்கமும் கூட கொண்டு வந்துக்கலாம். உங்களுக்கு இது பிடிச்சிச்சின்னா நம்ம தையல் இதில் அடித்து திருப்பிட்டு ப்ளூ கலர் தனியாக அதில் சேர்த்துக்கலாம். அப்போ சேர்க்குற அளவுக்கு துணி இருக்கான்னு நம்ம பார்க்கணும்ல. மீதி இவ்வளோ துணி இருக்குது. அப்போ நம்மளுக்கு அந்த கழுத்து பகுதி இதில் எடுத்துக்கலாமான்னு பாருங்கள். ஏதாவது ஒரு பக்கம் கூட வச்சுக்கலாம். 2 பக்கம் நமக்கு துணி பத்தலை அப்படின்னா ஒரு பக்கம் கூட வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டில் மட்டும், பேக்கில் வேறு மாதிரி டிசைன் வச்சுக்கலாம். இவ்வளோ பெருசு எடுத்துருக்குறோம். இந்த அளவுக்கு நம்மளுக்கு மெட்டீரியல் இதில் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. தாராளமாக வரும். இப்போ இதை கனெக்ட் பண்ணி நம்ம இந்த ப்ளூவை இதில் சேர்த்துக்கலாம். தைக்கும்போது அதை வெட்டிடுவோம். இப்போ கட்டிங் முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம இதை தச்சு முடிச்சிருவோம். வாங்க போகலாம். இப்போ நம்ம இந்த கட்டிங்கில் பார்த்தீங்கன்னா கழுத்துக்கு நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, உங்களுக்கு பேக் பிடிச்சிருந்துச்சுன்னா பேக்லேயும் வச்சுக்கோங்க, ஃப்ரண்ட்லேயும் வச்சுக்கோங்க. இது பேக் பீஸு. ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்ப அகலம் வேண்டாம், ஒரு 1 இன்ச்சு கூட வச்சுக்கோங்க. அவங்க ஆளோட வெயிட்டை பொறுத்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 இன்ச்சு நான் அந்த பக்கம் ஃப்ரண்ட்டில் வைக்கிறேன். இல்லை எனக்கு 1.5 இன்ச்சு அளவுக்கு அகலமாகவே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மெட்டீரியலை பொறுத்து இருக்குது. ஒன்று நெட்டு கிளாத்தும் இதில் வச்சுக்கலாம். நெட்டு கிளாத்தும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் அழுத்தி வரைஞ்சிக்கோங்க, 2 பக்கமும் தெரிகிற மாதிரி. இந்த இடத்துல அடித்து அப்படியே நம்ம திருப்ப போகிறோம். இந்த இருக்குது ஒரிஜினல் ப்ளவுஸ் மெட்டீரியல் இருக்குது. நல்லா சென்டர் பார்த்துக்கோங்க. சென்டர் பார்த்துட்டு மார்க் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, இதை அப்படியே நம்ம அடித்து திருப்ப போகிறோம். இதில் வந்து உள்ள லைனிங் கிளாத் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா இது நல்லா காட்டன் மெட்டீரியல் நல்லா இருக்குது. ரெண்டாவது இது வந்து ப்ளவுஸ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம உள்ள கிளாத்து கொடுக்க வேணாம், இதுவே அழகாக ஸ்டிஃபாக நிற்கும். ஃபஸ்ட்டு இந்த மார்க்லேயே நான் தையல் போடுறேன். கரெக்டாக 1/4 இன்ச் விட்டுட்டு அந்த ஷேப் அப்படியே நம்ம வெட்டி எடுக்கிறோம். வழக்கம் போல் அர்க்காத் பண்ணிக்கோங்க. இந்த லைனிங் மெட்டீரியல் எடுத்து விட்டு அப்படியே ஓரத்தில் தையல் நல்லா இழுத்து நல்லா டைட்டாக போடுங்க.
அப்போ தான் நம்ம என்ன ஷேப் எடுத்துருக்கோமோ அந்த ஷேப் அப்படியே கிடைக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் நம்ம மைல்டாக பைப்பிங் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி பைப்பிங் வச்சுட்டு திருப்பி அதே ப்ளூ கலரே நீங்கள் மேலே வைக்கலாம். ஏன்னா ரொம்ப எனக்கு பளிச்சுன்னு தெரிய வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இதே துணியை திருப்பி இன்னொரு ரவுண்டு வச்சுக்கலாம், இந்த ப்ளூ கலர் வைக்கிறதுக்கு பதில். இந்த மாதிரி பைப்பிங் வைக்கும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த தையல் அளவுக்கு தான் நம்ம அந்த பைப்பிங்கே வைக்கணும். எடுத்துட்டேன்னா இதில் லைட்டாக வந்து மைல்டாக அந்த பைப்பிங் வச்சுருக்கிறேன். சுற்றி தையல் போடலாம். நல்லா அந்த கைடு அளவுக்கு விட்டுட்டு தையல் போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா உள்ள மெட்டீரியல் அப்படியே வெட்டி விட்டுருங்க. லைனிங் துணியை வெட்டிடாதீங்க, ஏன்னா அதுதான் நம்மளுக்கு கரெக்டான அளவு. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதிலே கொஞ்சம் எடுப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சைட்லேயும் ஒரு அளவு நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம். அதாவது இந்த பக்கம் கொஞ்சம் கிராஸாக எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் இன்னும் எடுப்பாக இருக்கும். அது தேவைப்பட்டால் அப்படி எடுத்துக்கோங்க. ஏன்னா லிமிட்டாக கரெக்டான அளவுக்கு அதெல்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இல்லை, உங்களுக்கு எடுப்பாக வேணும்னா சும்மா லைட்டாக அந்த மாதிரி கால் இன்ச்சு கூட கிடையாது, கம்மியாக. நீங்கள் கம்மியாக எடுத்தாலே அந்த இடம் இன்னும் கொஞ்சம் லூஸ் கிடைக்க தான் செய்யும். அந்த மாதிரி அது தேவைப்பட்டால் மட்டும் எடுங்க, மற்றபடி அது எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ரைட். இப்போ இந்த உள்ள மார்க் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, இந்த இருக்கு இல்லையா, இந்த ப்ளூ தான் நம்ம இங்கே ஃப்ரண்ட்டில் கொண்டு வர போகிறோம். சரியா? அதே நெக்கு நம்ம வேணுங்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, இந்த மார்க் அளவுக்கு என்ன வெட்டிக்கோங்க. இந்த மார்க்கோட ஒரு நூல் தள்ளி வெட்டிக்கோங்க. இல்லை அதையே வச்சு நீங்கள் மார்க் பண்ணாலும் சரிதான். நம்ம இந்த கிளாத்தையே டபுளாக யூஸ் பண்ணிக்கிறோம். வேறு எதுவும் நம்மளுக்கு வேண்டாம், இதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ப்ளவுஸ் மெட்டீரியல் தானே. இந்த கழுத்து இருக்கு இல்லையா, இதை நீங்கள் அப்படியே வச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு தைச்சாலும் சரி, தைச்சிட்டு அப்படியே வெட்டி விட்டாலும் சரி. இந்த இருக்கு பாருங்கள். எதுக்காக கேட்டிங்கன்னா, அதே கழுத்து அப்படியே ஈஸியாக வர்றதுக்காக அந்த மாதிரி. இப்போ இதை உள்ளடக்கி நான் வெட்டிடுறேன். ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு வழக்கம் போல் இந்த அர்க்காத் பண்ணிக்கோங்க.
பண்ணிவிட்டு ஒரு மெட்டீரியலை மட்டும் எடுத்து விட்டுட்டு ஓரத்தையில் இது நம்ம எப்பயும் வழக்கம் போல் போடுறது தான். இதில் வந்து உள்ளே நம்ம கிளாத்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, சிங்கிளாக இருந்தாலே போதும். இருக்கு இல்லையா? இதில் நம்ம ஓரத்தையெல்லாம் எதுவும் போடாதீங்க. சப்போஸ் பைப்பிங் வேணால் வைக்கலாம், ஓரத்தையில் போடாமல் தையலே தெரியாத மாதிரி வச்சிங்கன்னா தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ சுற்றி தையல் வேணால் போட்டுக்கலாம். ஏன்னா இதிலேயே பார்த்தீங்கன்னா நான் அந்த துணி கம்மியாக இருக்கிறதுனால தான் அந்த 1 இன்ச்சு கனெக்ட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். இல்லைன்னா நானே இன்னும் கூட கொஞ்சம் எடுத்துருவேன். இப்போ இதை வந்து அதில் அப்படியே நம்ம பதிக்க போகிறோம். இருக்கு இல்லையா? ஏன்னா நமக்கு இவ்வளோ தான் எனக்கு துணி இருக்குது, இல்லைன்னா நான் இன்னும் கொஞ்சம் அகலம் எடுத்துக்கிடுவேன். ஆனால் இதுவே போதுமானது. இதான் அந்த 1 இன்ச்சு தான் லிமிட். ஏன்னா ஆள் வெயிட் கிடையாது இல்லையா? ரைட், அப்படியே வச்சு நம்ம பதிக்கிறோம். ஷோல்டர் அளவு கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே பதிச்சிடலாம். உள்ளே நமக்கு பிடிமானத்துக்கு துணி இருந்துச்சுன்னா போதுமானது. கரெக்டாக ஒரே லெவல் கனெக்ட் பண்ணி தைச்சிட்டு வாங்க. இல்லைனா ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சில் எந்த அளவுக்கு வருது அப்படிங்கிறத பார்த்து மார்க் பண்ணிகிட்டே வந்தாலும் சரிதான். பின் பண்ண கூட பின் பண்ணிக்கோங்க. இந்த கழுத்தை நான் அப்படியே போட்டுட்டேன். உள்ள எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை வந்து ஒரு ஓவர்லாக் போட்டுட்டு அப்படியே நீங்கள் வெட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நல்லா நீட்டாகிடுச்சா? ஃப்ரண்ட்லேயும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ இதிலே நீங்கள் ஒரு பைப்பிங் கொடுக்கணும்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக கொடுத்துக்கலாம். அதுவும் அழகாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ இதில் பைப்பிங் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதையும் நான் உங்களுக்கு கொடுத்து காமிக்கிறேன். நல்லா ஃபுல் கிராஸை எடுத்துக்கோங்க. துணி உங்களுக்கு இருக்கான்னு பார்த்து ஃபுல் கிராஸை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பைப்பிங் பிடிச்சிச்சின்னா ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் சும்மா ஒரு 1/4 இன்ச்சு மடிச்சுக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் ஹார்டான பீஸுங்கனால ரெட்டையாக மடித்தோன்னா கனமாயிடும். சும்மா கொஞ்சமாக மடித்து ஒரு 1 இன்ச்சுக்கு இருந்தால் போதும். அப்புறம் நம்ம உள்ளே குறைச்சி உள்ளே மடித்து விட்டுக்கலாம். இந்த சென்டரில் நீங்கள் வச்சு தலைகீழ வச்சுருக்கீங்க இல்லையா? தலைகீழ வச்சுட்டு அந்த ஓரத்தில் பைப்பிங் வச்சுக்கோங்க. அதாவது இந்த எட்ஜு தையல் போட்டிருக்கோம் இல்லையா? அந்த தையல்லே ஓரத்தில் போடுங்க. ஆனால் பீஸ் வந்து சென்டரில் வச்சுக்கோங்க. அந்த சிங்கிள் பீஸாக இருக்கு இல்லையா? அந்த இடத்துல வச்சிங்கன்னா தான் பெரட்டும் போது பைப்பிங் நல்லா வரும். அந்த எட்ஜு தையல்லே போட்டுட்டு வாங்க.
இந்த ஷேப்பை நீங்கள் அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா தெரிஞ்சுங்களா? இப்போ நீங்கள் அழகாக மடித்து தையல் போட்டுக்கலாம். நம்ம விருப்பம் தான், நம்மளுக்கு எந்த மாதிரி வேணும்னு நினைக்கிறோமோ அதை நம்மளே ஐடியா பண்ணி தைச்சிக்கலாம். இல்லை எனக்கு பைப்பிங்லாம் வேணாம், அப்படியே எம்டியாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே வச்சுக்கலாம். இந்த பைப்பிங்லாம் கொடுத்தோன்னா கொஞ்சம் டெம்பராக இருக்கும், நல்லா டைட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஒவ்வொரு கலருக்கு அந்த பைப்பிங் வச்சா தான் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு துணிக்கு பார்த்திங்கன்னா பைப்பிங் இல்லாமல் தான் அழகாக இருக்கும். நம்ம அந்த எடுக்கிற துணி கலர் டிசைனை பொறுத்து இருக்குது. சைட்டு மணிக்கு எல்லாத்தையும் பைப்பிங் வைக்கணுன்ட்டு வச்சிடாதீங்க. ஒரு சில துணியில் பைப்பிங் வைக்காமல் இருந்தால் தான் அழகாக இருக்கும். நல்லா இருக்கா? உண்மையிலே பைப்பிங் வச்சப்பறம் நல்லா தான் இருக்குது. சரி, இப்போது ஃப்ரண்ட் இந்த சைடு பீஸ் ரெடி பண்ணிடுவோம். சுற்றி தையல் போட்டுடலாம். இதில் நீங்கள் பேட் வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே இந்த லைனிங் ரெண்டையும் தனியாக தைக்கணும். அது மாதிரி இந்த ப்ளவுஸ் மெட்டீரியலையும் தனியாக தைக்கணும். தைச்சிட்டு இடையில உள்ள ஒரு பேடை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தையல் போட்டுக்கலாம். இது மாதிரி காட்டன் துணியில் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் லேசான துணியாக இருந்துச்சுன்னா லைனிங் தனியாக இன்னொன்று கொடுக்கணும், அந்த பேட் வெளியில் தெரியாமல் இருக்கிறது. இந்த ஷேப் கரெக்டாக எடுத்துக்கோங்க. சைடில் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா விட்டுருங்க, கடைசியில் தைச்சதுக்கப்புறம் நம்ம வெட்டிக்கலாம். இந்த பீஸ் அட்டாச் பண்ணிடலாமா? இதில் வந்து சென்டரில் நீங்கள் பைப்பிங்கை கொடுக்கலாம். பைப்பிங் கொடுத்தாலும் அழகாக இருக்கும், அந்த கட்டு தெரிகிறதுக்காக. ஆம்போல் கரெக்டாக வச்சுக்கோங்க. நல்லா இழுக்காமல் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் அந்த ரவுண்ட் எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக தெரியும். இழுத்துறாமல் தைச்சோன்னா சரியாக இருக்கும். சரி இல்லையா? இந்த கப் ஷேப் லூஸ் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். அதே மாதிரி இந்த சைடு இதில் பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் அப் அண்ட் டவுன் வரும். நீங்கள் ஐயோ பெருசு சின்னதாக இருக்குன்னு சொல்லி இழுத்து தைச்சிடாதீங்க. இங்கே எவ்வளோ விட்டுருக்கீங்களோ அதே லெவல் கனெக்ட் பண்ணி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ சென்டரில் இந்த கப் ஷேப் கண்டான லூஸ் இங்கே கிடச்சிருச்சா? இது வந்து இந்த பாடி மெஷர்மெண்ட்டுக்கு இது போதும். ரொம்ப சத்தாக இருந்தாங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுக்கணும் கண்டிப்பாக. இதை லெவல் பண்ணிக்கோங்க. இந்த பீஸ் லெவல் பண்ணிட்டேன். சரியா?
அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுக்காதனால என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த ஆம்கோல் கொஞ்சம் குறைவாக வரும். பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் வச்சு பார்க்கும்போது இதில் கொஞ்சம் குறைவாக வரும். அப்போ நீங்கள் இதை சைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பேக் பீஸ் இருக்கு இல்லையா, இதை வச்சு பார்க்கும்போது இது கொஞ்சம் குறைவாக தெரியும். அப்போ நீங்கள் இந்த அளவுக்கு சைஸ் பண்ணி எடுத்துடணும். அதை நம்ம தச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலர் வைக்கிறதுக்கு பதில் இதே கலரே கொடுத்துட்டு பைப்பிங் கொடுத்துக்கலாம். அதாவது பின் சைடு எனக்கு வேண்டாம், ஒரே மாதிரி பிளெயினாக இருக்கட்டும்னு நினச்சிங்கன்னா வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு பின் சைடும் அந்த மாதிரி டிசைன் வேணும்னா இந்த ப்ளூ கலரை நீங்கள் சேர்த்துக்கலாம். இவங்க பார்த்தீங்கன்னா பின் சைடு எனக்கு வேண்டாம், சும்மா நார்மலாகவே இருக்கட்டும்னு சொன்னதுனால பின் சைடு வந்து அந்த கலர் சேர்க்காமல் வைக்கிறேன். அந்த 1/4 இன்ச் விட்டுட்டு வெட்டிடுங்க. லைனிங் எடுத்து விட்டுட்டு ஓரத்தையில் இதில் வந்து நம்ம மைல்டாக அந்த பைப்பிங் மட்டும் வெளியில் தெரிகிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ சுற்றி தையல் போட்டுருவோம். ரெண்டு ஒரே லெவல் பண்ணி ஆம்கோல் சைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி ப்ளவுஸ் தைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு அந்த ஷோல்டர் ஏறி நிற்கும். அப்படி இருக்கிறவங்களுக்குலாம் லைட்டாக இல்லை கிராஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கிராஸ் எல்லாருக்கும் எடுக்க வேண்டாம், தேவைப்பட்டால் மட்டும் எடுங்க. இது எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆம்கோல் கீழே இறக்கிடணும். அப்போ தான் நான் சும்மா ஒரு நூல் லைட்டாக தான் எடுத்திருக்கேன், உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் எடுத்தேன். அதே மாதிரி கீழே நான் குறைச்சிடுறேன். சைடு மணிக்கு எல்லாருக்கும் கிராஸாக எடுத்துடாதீங்க. இப்போ பேக் முடிச்சிட்டோமா? இப்போ இதை வச்சு தான் நான் அந்த ஃப்ரண்ட்டை வந்து உங்களுக்கு சைஸ் பண்ணி காமிக்க போகிறேன். ஏன்னா நிறைய பேர் அதை கேட்டுகிட்டே இருந்தீங்க, அதையும் நான் காமிச்சிடுறேன். இருக்கு இல்லையா, இது வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த சைடுக்கு பட்டிக்கு போக எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் தான் இருக்குது. அப்போ இதை வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புதுசாக படிக்கிறவங்க கீழே நம்ம இந்த குடஞ்சி எடுப்போம் இல்லையா, அதை கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இதோடு சேர்த்து இணைச்சி விட்ருங்க. அதாவது பேக் பீஸ் வரைக்கும் சேர்த்து இணைச்சி விடணும். இணைச்சி விட்டுட்டு நீங்கள் இதை வெட்டிக்கலாம். இதை நீங்கள் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க.
அப்போ இந்த ஆம்கோல் வந்து நம்ம உள்ள அடைக்க எடுத்துருக்குறோமா, அப்போது அந்த இடத்துல சுருக்கம் வராமல் பார்த்துக்கலாம். இது எதனாலன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, இதில் பீஸ் நம்ம எக்ஸ்ட்ரா விடாதனால இந்த சைடு பீஸ் வந்து மேலே ஏறிடும். அப்போ நம்ம சைஸ் பண்ணிக்கலாம். கீழே ஷார்ட்டேஜ் ஆகும். அதனால தான் உங்களுக்கு கீழே வந்து 2 இன்ச்சு கொடுங்கன்னு சொன்னேன். மேலே ஏறும்போது அதை சைஸ் பண்ணிடுறோம், கீழே இதை லெவல் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளவுஸோட ஹைட்டு பார்த்திங்கன்னா நம்ம 14 இன்ச்சு இல்லையா, 14 இன்ச்சு தையலுக்கு விட்டுருங்க. 14 இன்ச்சு எங்கே வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மார்க்கில் வராது, ஏன்னா இதில் கொஞ்சம் சைஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. அதை கனெக்ட் பண்ணி அர்க்காத் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ணுறோம். பெல்ட்டுக்கு ஜாயின் போட்டுக்கலாம். ஸ்டைல் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதுவும் நம்மளுக்கு மைல்டாக அந்த பைப்பிங் தெரிகிற மாதிரி நான் போடுறேன். கரெக்டாக லெவல் பண்ணிட்டேன்னா உள்ளே வந்து உங்களோட விருப்பம், எம்மிங் பண்ணாலும் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படியே தையல் போடனாலும் தையல் போட்டுக்கோங்க. நம்ம ப்ளூ கலர் நூல் போட்டுக்கனால தையல் வெளியில் தெரியும். இப்போ நீங்கள் எம்மிங் பண்ணிக்கலாம். எம்மிங் பண்ணிட்டேன்னா வெளியில் தையல் தெரியாது. ஃப்ரண்ட்டில் அந்த கிராஸ் லூஸு இப்போ உங்களுக்கு தெரியும் ஷேப் எப்படி இருக்குன்ட்டு. ப்ளவுஸ் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். ப்ளவுஸ் பார்க்க அட்டகாசமாக இருக்கும். இப்போ ஃப்ரண்ட்டை முடிச்சிட்டோம், பேக் முடிச்சிட்டோம். பேக்கை கம்ப்ளீட் பண்ணலைல்ல. இங்கே அர்க்காத் பண்ணிக்கோங்க. சைடில் எவ்வளோ பிடிக்கணுங்கிறத பார்த்துட்டு அர்க்காத் பண்ணிக்கோங்க. இதில் லைனிங் பீஸ் கொடுத்து அட்டாச் பண்ணிடலாம். ஒரு ப்ரெஸ் ஸ்டைல் போட்டுட்டு
இதையும் அதே மாதிரி உள்ளே மடித்து எம்மிங் பண்ணி தையல் போட்டுருங்க. எல்லாத்துலேயும் இந்த மைல்டாக அந்த பைப்பிங் தெரிகிற மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். அந்த பைப்பிங் தெரியணுங்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த மாதிரி ஆப்போசிட் கலரை நம்ம எடுத்துருக்குறோம். இல்லை நம்ம சும்மா ரஃப்பாக தையல் போடுறேன், அப்புறமாட்டி எம்மிங் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃப்ரண்ட்டை வந்து நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி அந்த ஊப் பட்டியும் ஐ கட்டுற பட்டியும் தைச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து இதே துணியிலே போட்டுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம், ஏன்னா பேக் ஊக்குங்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம எவ்வளோ துணி விட்டோமோ அந்தளவுக்கு தையல் போடுங்க. தேவையான அளவுக்கு துணி வச்சுட்டு இல்லைலாம் அதே கலர் நூல் போட்டுக்கோங்க. நான் கலர் வந்து இந்த ப்ளூலே தைக்கிறேன், ஏன்னா தையல் வெளியில் தெரியும். நான் சும்மா ரஃப்பாக இப்போ போட்டுட்டு அப்புறம் நான் பிரிச்சுக்கிட்டு தையல் மாற்றிக்கிட்டு இருக்கலாம். இல்லை பக்கத்தில் ஒரு இடத்தையில் போட்டுக்கோங்க. நான் த்ரெட்டு வேறையாக இருக்குங்கிறனால நான் போடலை. பக்கத்தில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போது ஊக்பட்டி பார்த்திங்கன்னா இதே கலரில் இந்த லைனிங்லேயே வச்சிடலாம், ஏன்னா அது வந்து உள்ளே தானே போகுது, ஆனால் அது பிரச்சனை இல்லை. இதில் வந்து ஒரு ப்ரெஸ் தையல் போடுங்க. இது வந்து சிங்கிள் எடுத்தாலே போதும். நம்ம நார்மல் ப்ளவுஸில் எப்படி தைக்கிறோம் அதே மாதிரி தான் இது. இந்த பட்டி ஒரு 3/4 இன்ச் இருந்தாலே போதும். பிசுறு எல்லாம் மடக்கிட்டு க்ளோஸ் பண்ணிட்டா வேலை முடிஞ்சு. அவ்வளோதான், நீட்டாக இருந்துச்சு. இதில் வந்து சென்டரில் நம்ம டாட் பிடிச்சு தான் ஆகணும். நம்ம சப்ளை பீஸ் கொடுத்து அடித்து திரும்பினாலும் இதிலே டாட் இல்லாமலே கூட இதுவும் தைக்க முடியும், நல்லா தான் இருக்கும். இப்போ ஷோல்டரை அட்டாச் பண்ணுறேன். ஒயரெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் ஷோல்டரை அட்டாச் பண்ணுறேன். இப்போது ஆம்கோல் கனெக்ட் பண்ணி தையல் போட்டு இதை ஃபினிஷிங் பண்ணி முடிக்க போகிறோம்.
ஆம்பூல் கரெக்டாக இதில் 1.5 இன்ச் தான் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்குறோம் இல்லையா, பேக்கில் வந்து 1.5 தான் விட்டுருக்குறோம். அதை மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த குடஞ்சி எடுத்துருக்கோம் இல்லையா, இதை கனெக்ட் பண்ணி அப்படியே நீங்கள் வச்சுட்டிங்கன்னா முன்ன பின்ன எவ்வளோ இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து பேக்கு தான் அளவு கணக்கு. பேக்கோட அளவு எடுத்துக்கிட்டு இடுப்பை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இடுப்பு வந்து நம்மளுக்கு எத்தனை இன்ச்சு தேவைங்கிறத பாருங்கள். இடுப்பு நம்மளுக்கு 29 இன்ச்சு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 14.5. அப்போ பேக்கில் 15.5. 14.5 வருது. அப்போ ஃப்ரண்ட்டில் வந்து 13.5 வைக்கணும். பேக்கோட ஃப்ரண்ட்டில் 13.5 வைக்கணும். அப்போ அதில் மார்க் பண்ணிக்கோங்க. பேக்கில் 15.5 வைக்கிறோம். அப்போது 7.5. இப்போ இந்த 2 மார்க்கையும் ஒன்றா இணைச்சி வைக்கிறேன். சரியா? அதே மாதிரி தான் இந்த பக்கமும். இந்த இதில் இந்த மாதிரி லைட்டாக டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா இப்படி சைஸ் பண்ணி எடுத்து விட்ருங்க. இந்த பக்கம் அதே மாதிரி தான். இங்கே பேக்கில் எவ்வளோ வச்சுருக்குறோம்? 7.5. அதே மாதிரி இதில் வந்து ஊக்குப்பட்டியை சேர்த்துக்கிறோம் 7.5. சரியா? அந்த 7.5 நாங்கள் மார்க் பண்ணியிருக்கிறேன். கீழே இந்த மார்க் இருக்குல்ல, இந்த மார்க் ரெண்டையும் ஒன்றா இணைச்சி வைக்கிறேன். வச்சுட்டு இதில் 1.5 இன்ச்சு கனெக்ட் பண்ணி, இது வந்து ஃப்ரண்ட்டு, நான் சொல்கிறது பேக்கில் இருந்து மார்க் பண்ணுறேன். ஃப்ரண்ட்டை பார்க்காதீங்க, பேக்கில் உள்ள அளவு தான். இந்த இருக்கு இல்லையா, பேக்கில் வந்து 1.5 இன்ச்சு கனெக்ட் பண்ணி இதை வச்சுருக்கிறேன். அப்போ இதிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதில் ஸ்டார்ட் பண்ணி இந்த இருக்குல்லையே அந்த 2 மார்க்கையும் நான் ஒன்றா இணைச்சி வைக்கிறேன். எக்ஸ்ட்ரா தையல் போட்டுக்கோங்க. 1.5 இன்ச்சு விட்டுட்டு மீதியை வெட்டிடுங்க. 1.5 இன்ச்சு கூட அதிகம்தான். தேவையில்லாத மெட்டீரியல் இப்போ வெட்டிட்டோம். ஏன்னா நமக்கு ப்ளவுஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அதனால் வெட்டிட்டோம். அவ்வளோதான். இடுப்போட அளவு நம்மளுக்கு என்ன தேவையோ அது வந்துருச்சு. ரைட்டா? இப்போ நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டோன்னா முடிஞ்சிருச்சு. இதில் என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, நான் பேக்கில் டாட் பிடிக்கலை. பேக்கில் டாட் பிடிக்காமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் பேக்கில் டாட் பிடிக்கலை. நல்லா சூப்பராக இருக்கும்ப்பா. இப்போ ஸ்லீவை ரெடி பண்ணிடுவோம். ஸ்லீவ் பார்த்திங்கன்னா நான் நார்மலாக தான் வைக்கிறேன். இதில் நம்ம டிசைன் வேணால் நல்லா டிசைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நல்லா டிசைன் பண்ணிக்கோங்க. தையலுக்கு எவ்வளோ விட்டுருக்கோன்னு பாருங்கள். அந்த அளவுக்கு அடித்து திருப்பிடுங்க. இந்த வசம் பார்த்துக்கோங்க, நம்ம அதை தான் மெயின் பார்த்து எடுத்துருக்கோம்.
ஒரு ப்ரெஸ் தையல் போட்டுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மைல்டாக பைப்பிங் வச்சுக்கலாம், இல்லை இந்த மாதிரி பட்டையாக வேணாலும் வச்சுக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா மைல்டாக வைக்கிறது தான் அழகாக இருக்கும். இப்போ நம்ம சுற்றி தையல் போட்டுட்டு ஸ்லீவை கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டே கட் பண்ணிடுறேன். ஏன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா தையல் போட்டுட்டு வெட்டிக்கோங்க. இது காட்டனுங்கிறதுனால நகலாமல் நின்றுக்கிறோம். நமக்கு ஸ்லீவ் லென்த் எவ்வளோ வேணும்னு பார்த்துக்கோங்க. நான் 10.5 எடுக்க போகிறேன். 10.5 ப்ளஸ் தையலுக்கு. சரியா? கை சுற்றளவு பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு. 10னா பாதி 5. இங்கே நான் 6.5 இன்ச் வச்சுருக்கேன். ஏன்னா அந்த கையோட அளவு கணக்கு பண்ணி தான் இங்கே 6.5 வச்சுருக்கிறேன். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங் ஸ்லீவ்னா 3 இன்ச்சுக்கு மேலே, அதாவது 3.5 இன்ச்சு நீங்கள் வச்சிங்கன்னா அங்கே அந்த ஷேப் கரெக்டாக கிடைக்கும். போட்டிருக்கேன். சென்டர் அர்க்காத் பண்ணிக்கோங்க. அர்க்காத் பண்ணிவிட்டு இதுலேருந்து சும்மா 1 இன்ச்சு விட்டுட்டு அந்த ஷேப்பை அப்படியே கொண்டு வந்து இணைச்சி விட்டுங்க. அவ்வளோதான். இது போக ப்ளஸ் தையலுக்கு 1.5 இன்ச்சு. அவ்வளோதான். இப்போ இந்த ஃப்ரண்ட்டு நம்ம குடஞ்சி எடுக்கிறத எடுத்துடலாம். நம்ம தையல் போடுற வரைக்கும் தான் அதில் வெட்டணும். சுற்றி தையல் போட்டுடலாம். பத்து இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். இல்லை உங்களுக்கு பாடி பீஸும் ஸ்லீவும் கரெக்டாக மேட்ச் ஆகுதாங்கிறத நீங்கள் இதிலேருந்து இப்படி வச்சு இப்படி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம்.
மறக்காமல் ஜாயிண்ட்டை பேக்கில் தள்ளிடுங்க. நம்ம குடஞ்சி எடுத்தது ஃப்ரண்ட்டில் வரணும், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துக்கோங்க. இந்த ஆம்கோல் ஜாயிண்ட் ரெண்டும் ஒன்றா வச்சு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த ஷோல்டரும் அர்க்காத்தும் ஒன்றா இருக்காங்க பார்த்துட்டு இப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். கரெக்டாக இருக்கா இல்லைங்கிறது அப்போயே தெரிஞ்சிடும். இல்லை சப்போஸ் அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா அந்த டைமே பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணிவிட்டு பிரிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகும். துணி கொஞ்சம் நம்ம ஒரு டைம் தைச்சிட்டு பிரித்தாலே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடும். பண்ணியாச்சு. இப்போ இந்த பக்கம் ஸ்லீவு குடஞ்சி எடுக்கிறத ஃப்ரண்ட்டில் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஞாபகமாக ஜாயிண்ட்டு பேக்கில் போகணும். இது பேக் ஓப்பனுங்கிறதுனால அந்த இது நம்ம மாறி வரும், அதில் குழப்பிடாதீங்க. ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி நானே அந்த மாதிரி சில நேரம் குழம்பிடுவேன். ஏன்னா இது பேக் ஓப்பனுங்கிறதுனால அந்த குடஞ்சி எடுக்கிறோம் இல்லையா, அதை கரெக்டாக வச்சு பார்த்துட்டு அப்புறம் தைங்க. ஸ்லீவ் அடித்து முடிச்சிட்டோன்னா ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் ஆகி முடிய போகுது. பாருங்கள், இந்த தையல் பிரிஞ்சுக்குச்சு. நல்லா டேக் அடிச்சுக்கோங்க. நம்ம இடையில வெட்டி விட்டோம்ல, நல்லா பிரிஞ்சிச்சு. ப்ளவுஸ் கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஜாயிண்ட் ரெண்டும் ஒன்று போல் இருக்கணும். ப்ளவுஸ் கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஹூக் வச்சு ப்ளவுஸ் போட்டு பார்த்தாங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லணும். சரியா? ஓகே, ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் தச்ச இந்த ப்ளவுஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்கள் தச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோட ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்த பதிவில் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது என்னோட கடமை. பாய்.